திரு, இப்பதான் எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னாங்க. சைட்டுக்கு போனியா? அங்க எதுவும் ப்ராப்ளம் இல்லையா? பெரிய ப்ராப்ளம் ஆயிடுச்சு அத்தை. எல்லாரும் செம்ம கோவத்துல இருக்காங்க. ஐயா, நான் தப்பு பண்ணல, வேற யாரோ பண்ணிட்டாங்கன்னு கெஞ்சினேன். அப்பவும் அவங்க எல்லாரும் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்க போறதா சொல்லிட்டு இருந்தாங்க. கம்ப்ளைண்ட் மட்டும் கொடுத்துறாதீங்க, நான் எங்க அப்பாவை நினைச்சிட்டு இருக்கிற கம்பெனி பேரை நீங்க கெடுத்துறாதீங்க அப்படின்னு எவ்வளவோ கெஞ்சிட்டேன் அத்தை. அப்படி நீங்க பண்ணீங்கன்னா எங்க அப்பாவை அசிங்கப்படுத்துற மாதிரின்னு அவங்க காலில் விழாத குறையா கெஞ்சினேன். போனா போதுன்னு விட்டுட்டாங்க. ஆனா உங்க கம்பெனில யாரோ ஒருத்தன் தான் இதை பண்ணிருக்கான், அது கூட நீ தெரியாம இருக்கான்னா நீ என்ன பாஸ்ன்னு கேட்டாங்க. உண்மையிலே எனக்கு செருப்பால் அடிச்ச மாதிரி இருந்துச்சு. எமோஷனல் ஆகாத திரு, ப்ளீஸ் கண்ட்ரோல் யுவர் செல்ஃப். இல்ல, அவங்க சொன்னது சரிதான் அத்தை. ஒருத்தர் கிட்ட ஒரு வேலையை கொடுத்தாச்சுன்னா அதை அவங்க ப்ராப்பரா செய்வாங்கன்னு நம்புனேன். அதான் என்னோட தப்பு. சரி திரு, டென்ஷன் ஆகாத. அடுத்து என்ன பண்றதுன்னு யோசி. அத்தை, முதல்ல இதை யார் பண்ணாங்கன்னு எனக்கு தெரிஞ்சாகணும். சிமெண்ட்டை காமிச்சு சாம்பல் மாதிரி இருக்குன்னு கேட்டாங்கல்ல, ரொம்ப அசிங்கமா போச்சு எனக்கு. அத 10 நிமிஷம் தான் டைம் உங்களுக்கு. நான் ஆபீஸ்க்கு தான் வந்துட்டு இருக்கேன். அதுக்குள்ள இந்த ப்ராஜெக்ட்டை யார் பாத்துக்கறா, இதை யார் பண்றதுன்னு எல்லா டீடைல்ஸும் எனக்கு தெரிஞ்சாகணும். சரி, நான் இப்பவே செக் பண்றேன். பட் நீ டென்ஷன் ஆகாம இரு. திரு, அந்த ராஸ்கல் உன்னை எல்லா காலையும் விழுற மாதிரி பண்ணி வச்சிட்டான் பாத்தியா? முதல்ல அவன் யாருன்னு சொல்லுங்க. சில்லற காசுக்கு ஆசைப்பட்டு சிமெண்ட்ல கலப்படம் பண்ணி இப்போ உன்னை இந்த இடத்துல நிப்பாட்டி இருக்கிறத வேற யாரும் இல்ல, காவேரியோட புருஷன் தினேஷ். அவரா? அவரேதான். நல்லா செக் பண்ணீங்களா? இவ்ளோ முக்கியமான விஷயத்த சொல்றேன், செக் பண்ணாம சொல்வேனா? தினேஷ் கமிஷன் வாங்கின ஆள்கிட்டயே நானே பேசி கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். பணத்துக்கு ஆசைப்பட்டு இத்தனை வேலையும் பண்ணது அந்த தினேஷ் தான், நோ டவுட். இப்ப அந்த ஆள் எங்க இருக்கா? இன்னும் ஆபீஸ்க்கு வரல, நிச்சயம் வீட்ல தான் இருப்பான். நாம அவனை எப்படி வெளியில அனுப்புறதுன்னு நினைச்சோம். இப்ப அவனே வசமா வந்து மாட்டிக்கிட்டான். பிசினஸை பொறுத்த வரைக்கும் திரு யாரு என்னன்னு பார்க்க மாட்டான். இன்னையோட அந்த தினேஷ் சாப்டர் க்ளோஸ். எஸ், நம்ம நினைச்சது ரொம்ப ஈஸியா முடிய போதா. சரி, திரு இப்ப வீட்டுக்கு போறான். அந்த தினேஷ் அசிங்கப்படுறத நான் பார்த்தாகணும். நான் கிளம்புறேன். பண்றதெல்லாம் பண்ணிட்டு நல்ல மாதிரி நடிக்காத. எல்லாம் தெரிஞ்சாதானே பண்ணிருக்க. அந்த எச்ச காசுக்கு ஆசைப்பட்டு இப்படி ஒரு கேவலமான வேலையை பார்த்திருக்க. சிக். பணம் வேணும்னு என்கிட்ட கேட்டிருந்தா நானே அதை மூஞ்சில வீசி எரிஞ்சிருப்பேன். திரு, வார்த்தையை அளந்து பேசு. உனக்கெல்லாம் வெக்கமா இல்ல இப்படி பேச? ஆட்ஷூட் நடத்த விடாம பண்ணானே மும்பைக்காரன், அவன் எதிரி. எதிரி மட்டும்தான். ஆனா நீ துரோகி, பச்சை துரோகி. ஐயோ திரு, ஏய், என்ன ரொம்ப ஓவரா பேசுற? நான் இந்த வீட்டோட மாப்பிள்ளை. மரியாதையா பேசணும். நீ பண்ண வேலைக்கு உன்னை நிக்க வச்சு பேசிட்டு இருக்க பாரு. என்ன சொல்லணும்? இதுல உனக்கு மரியாதை வேற கேக்குதா? ஏய்,
இடத்துல வேற யாராவது இருந்திருந்தா இப்படி நிக்க வச்சு பேசிட்டு இருக்க மாட்டேன். மாமா வச்சேன்னு பாக்குறேன். ஏய் என்ன விட்டா மேல மேல பேசிட்டு போயிட்டே இருக்க. என்னமோ மொத்த பில்டிங் இடிஞ்சு விழுந்து 10 பேர் செத்து போன மாதிரி இங்க வந்து ஒப்பாரி வச்சுக்கிட்டு இருக்க. யாருக்கும் ஒண்ணும் ஆகலல்ல, பொழைச்சுக்கிட்டாங்கல்ல, அப்புறம் என்ன? என்ன பேசுற? செத்தாதான் பேசுறமா? என்ன பேசுறாமா? செத்தாதான் பேசுறமா? சொல்லு. நீ தப்பு பண்ணிட்டு எங்க அம்மாவைய தப்பு பேசுற. எவ்வளவு திமிரு இருந்தா ஏமலே கை வைப்பேன். நான் யாருன்னு உனக்கு தெரியுமாடா? அவன் எங்க அம்மாவை தப்பா பேசுறான். இன்னைக்கு ஒரு வழி பண்ணாம நான் விட மாட்டேன். நான் சொன்னா கேப்பியா கேட்க மாட்டியா? மேல போடா போ. திரு போ திரு. ஏடி சின்ன பையன் அவன், நான் பார்த்து வளர்ந்தவன். அத்தனை பேர் முன்னாடி என் சட்டையை பிடிச்சி இழுத்து மரியாதை இல்லாம பேசி என்ன அடிக்கிறான். அவனை ஏன்டா இப்படி பண்றேன்னு கேட்க துப்பு இல்ல. மொத்த குடும்பம் ரவுண்ட் கட்டி நின்று வேடிக்கை பாக்குறீங்க. இந்த வீட்டு மாப்பிளைக்கு இதுதான் நீங்க கொடுக்குற மரியாதையா? குடும்பமா இது? குடும்பமா இது? கல்யாணம் வச்சிருக்கோம், இவன் வேற இந்த பாடுபடுத்துறான். என் பொண்ணுக்கு நல்லபடியா கல்யாணம் நடக்கும்னு பார்த்தா இந்த நேரத்துல இதெல்லாம் இவனுக்கு தேவையா? ஷோ கடவுளே. எனக்கு பதில் தெரிஞ்சாகணும். நான் கேட்ட கேள்விக்கு எனக்கு பதில் தெரிஞ்சாகணும். நீங்க எங்க கமிஷன் வாங்குனீங்க? ஓகே ஒண்ணு ஒரு அற விட்டல் வையே. அவன் சொன்னானே நீ என்கிட்ட அந்த கேள்வி கேக்குறியா? நீ பாத்தியா? நான் கமிஷன் வாங்கினது நீ பாத்தியா? ஏய் கர படியாத கைடி இது. என்னால இது தாங்க முடியல. என்ன பார்த்து இப்படி ஒரு கேள்வி கேட்டுட்டா? இல்ல இல்ல இல்ல, இனிமே இது சரிப்பட்டு வராது. எப்ப என்ன பார்த்து இப்படி ஒரு கேள்வி கேட்டுட்டியோ உனக்கு எனக்கு சரிப்பட்டு வராதுரி. கலெக்டர் தாலியா